ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வாழைப்பழம் டயட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஃபைபர் இருக்கு. இதுல ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. இதனால நம்மளுடைய ஸ்டொமக் ஃபுல்லா வந்து நம்ம ஃபீல் பண்றோம். சீக்கிரமா நமக்கு வந்து பசி எடுக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் இன்டேக் நம்ம எடுத்துக்கிறதுனால, அதாவது ஃபைபர் இன்டேக்கை நம்ம உடம்புல பூஸ்ட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெயிட் அதிகமாகிறது வந்து குறைக்கப்படுது. ஸோ நமக்கு வெயிட் வந்து கெயின் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வெயிட் லாஸாக தான் ஆகுமே தவிர, நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் உடம்புல சேராது. இதனால் இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ஹெல்த்தியான டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுலேயே இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பெல்லி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த வாழைப்பழம் ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய அந்த பெல்லி ஃபேட் குறையறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழத்தை அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா 2 வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதனாலேயும் உங்கள் உடல் நலத்துக்கு ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். வாழைப்பழம் லிமிட்டாக சாப்பிடணும், ஆனால் நீங்கள் டெய்லியும் சாப்பிடணும். அண்ட் இந்த வாழைப்பழத்தில் இன்னொரு டிப்பும் வந்து உங்களுக்கு நான் தரேன். நிறைய பேருக்கு வந்து சரியாக தூக்கம் வரலை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி டயட்டை வந்து புதுசாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தவங்கலாம் வந்து நைட்டில் வந்து பசிக்குது, எனக்கு தூக்கம் வரல இந்த பசினாலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு பனானா சாப்பிட்டுட்டு தூங்க போங்களேன். இது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கரெக்டாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி ஒரு வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.